வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் 253. சரி வாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இது ஒரு 18 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போன பாட்டுல நம்ம சிவன் அசுரர்களும் மேலோகத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்கு போகலாம், அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது சோம்நாத் ஜோதிலிங்கத்துக்கு போய் தண்ணீரால அபிஷேகம் பண்ணாலே போதும்னு சொல்லி அசுரர்களோட அம்மா திதி தேவி கிட்ட உங்க பசங்களை நல்ல பாதையில இனி அவங்கள பயணப்பட வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்க என்ன நினைச்சீங்க? உங்க பிள்ளைய பாதாளத்துல இருக்கிறதுனாலதான் தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க. சூழ்நிலைகள் சரியா இல்லாததுனாலதான் அவங்க தப்பான பாதையில போறதா நினைக்கிறீங்க. இப்போ சூழ்நிலையில இதுக்கப்புறமும் பசங்க தப்பு பண்ணாம இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்போ கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க பார்வதி தேவி நம்ம சிவங்கிட்ட, சுவாமி எந்தவித கடின உழைப்பும் இல்லாம எந்தவித தியாகமும் செய்யாம ஒண்ணு கிடைச்சிட்டா அதோட வேல்யூவே தெரியாம போயிடுமே, சொர்க்கத்துக்கு போக அவ்வளவு ஈஸியான ஒரு வழியை சொல்லி இருக்கிறீங்க, இவ்வளவு ஈஸியா எல்லாரும் அப்ப அவங்க மட்டும் என்ன கடின உழைப்பு பண்ணிட்டானுங்க, நாங்க உட்கார்ந்து இருக்காங்க. ஏமா போயிருங்க சரியா, பேசாம சொர்க்கத்துக்கு போயிட்டா ஒழுக்கம் கெட்டு போயிடாதா? எல்லா பேரும் ஷார்ட்கட்ல இப்படி வந்துட மாட்டாங்களா? இப்போ ஆல்ரெடி அங்க அந்த சொர்க்கத்துக்கு ராஜாவா இருக்கிற நாய், அந்த துப்பு கட்ட தோசி, அவனே அங்க ஒழுக்கம் இல்லாம இருக்கா. நீங்க உங்க கண்ணுக்கு அதெல்லாம் தெரியாது. அது சரி, பையன் பிறந்த நாளுக்காக அவன் மன்னிப்பு கேட்டான்னு மன்னிச்ச குரூப் தானே நீங்க. சரி உங்க மேல மரியாதை வச்சிருந்தேனேம்மா, இர்ரெஸ்பெக்ட் வச்சிருந்தேனே. கட்டின உழைப்பு போட்டு அங்க போயிட்டு இல்லாத தப்பெல்லாம் பண்ணலாம். நல்லா அடிக்கிறீங்க ஜால்ரா அப்படின்னு சந்தேகம் கேட்கிறாங்க. நம்ம மகாதேவரோ எந்த ஒரு இடத்துக்கும் தனியா மகத்துவம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த இடத்துல ஒருத்தவர் இருந்து செய்ய வேண்டிய எல்லா நல்ல காரியங்களையும் செஞ்சு அந்த இடத்துக்கான மகத்துவத்தை சேர்க்கிறாங்கன்னு தான் சொல்லணும். சில பேர் இப்படி ஒரு இடத்துக்கு மகத்துவத்தை சேர்ப்பாங்க, சில பேர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மகத்துவத்தையே கெடுப்பாங்க. அப்படித்தான் அந்த சொர்க்கமும் இதுவரை சொர்க்கத்துக்கு மகத்துவத்தை சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சோ இருக்கிற அந்த ஆட்களை பொறுத்து தான் ஒரு இடத்துக்கு புனிதமான இடம், மகத்துவமான இடம் அப்படின்னு பேர் கிடைக்கணுமே ஒழிய வெறும் இடத்துக்கு, ஆளே இல்லாத வெறும் இடத்துக்கு எந்த மகத்துவமும் இல்ல அப்படிங்கிறாப்ல. உடனே பார்வதி தேவி, அப்படி என்றால் இந்த கைலாயத்துக்கும் அப்படி எதுவும் தனித்துவமான மகத்துவம் இல்லையா? நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எவ்வளவோ ஹாப்பி மொமெண்ட்ஸ் இந்த கைலாயத்துல தான் இருக்கு, நம்மளோட அன்புக்கும் பயணத்துக்கும் சாட்சியாக இருக்குன்னு சொன்னதும் மகாதேவர் எழுந்து வந்து, நீ சொன்ன எதுவுமே இந்த கைலாயத்தோட மகத்துவம் இல்ல, அங்க வாழ்ந்த நம்மளோட நம்ம குடும்பத்தோட மகத்துவம் தான், அதுதான் இந்த கைலாயத்துக்கு பேரை சேர்த்து கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தாண்டி உன்னோட அன்பு தான் இந்த கைலாயத்தோட மிகப்பெரிய மகத்துவமே. கைலாயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப மகத்துவமான இடம் தான், ரொம்ப விசேஷமான இடம் தான். அதனாலதான் நான் எப்பவுமே இந்த கைலாயத்தை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவிய சோம்நாத்துக்கு புறப்பட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி காசியில நம்ம தச்சன் எப்படி இருந்த காசி இப்படி மாறி போய் விட்டதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சோகத்தோட இருக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த நிபுஞ்சயனுக்கு அது புரியல. இப்போ காசி கலையிழந்து போவதற்கான காரணம் நிபுஞ்சயன் தான் அப்படிங்கிறது அந்த பயலுக்கு புரியல. அப்படியே யாகசாலையை காட்டுறாங்க. அங்க அவன் கோமா நின்னுகிட்டு இருக்கிறான். அவனை அரண்மனைக்கு கூட்டிட்டு போக அமைச்சரும் சேனாதிபதியும் ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அவன் எதுவும் பேசாம அப்படியே நிக்கிறான். சேனாதிபதி நிபுஞ்சயன் கிட்ட, மக்கள் உங்களை இப்படி பார்த்தா ரொம்பவே வருத்தப்படுவாங்க, தேவர்கள் தான் காசியை கைவிட்டாங்க, இனி நீங்க தான் உங்களோட தொலைநோக்கு பார்வையால காசிக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு சொன்னதும் நிபுஞ்சயன் சேனாதிபதியை பார்த்து, போயிடுங்க, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு அவங்களையே துரத்த பாக்குறான். அப்புறம் போய் மக்கள் கிட்ட கோயில் குளத்துக்கு போக சொல்லுங்க, விரதம் இருக்க சொல்லுங்க, அந்த தேவர்கள் கிட்டயே நல்ல வழியை காட்ட சொல்லி அந்த மக்களை வேண்ட சொல்லுங்க. அவங்க வேண்டி கும்பிட்டுட்டு அந்த தெய்வங்களும் தேவர்களும் வந்து ஏதாவது ஒரு அதிசயம் இந்த காசிக்கு பண்றாங்களா அப்படின்னு பார்ப்போம். போங்க, போய் மக்களை எப்பவும் அவங்க எல்லா பாரத்தையும் கடவுள் மேல போட்டு தேவர்கள் மேல போட்டு திரிவாங்க இல்ல, அதே மாதிரி திரிய சொல்லுங்கன்னு கோவமா சொல்லிட்டு, நான் இதற்கு முன்ன ஒண்ணு செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், அதைத்தான் இப்ப நான் பண்ண போறேன்னு சொல்றேன். என்ன பண்ண போறான் அப்படின்னு தெரியல, பாப்போம். அப்படியே இப்ப நம்ம சோம்நாத் ஜோதிலிங்கம் இருக்கிற அந்த இடத்தை காட்டுறாங்க. அங்க அசுரர்களும் தேவர்களும் சிவனுக்காக வெயிட்டிங். அங்க அசுர கூட்டத்தை பார்த்து நம்ம இந்திரன், இந்த தரித்திரங்க தான் சொர்க்கத்துல நமக்கு நிகரா வந்து தங்க போதுகளா அப்படின்னு எரிச்சலா சொல்றான். அங்க நம்ம சிவனும் பார்வதி தேவியும் புகையை போட்டு வந்தாச்சு. நடக்க போறத மத்த கடவுள்களும் ரொம்ப ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் கையை நீட்டி ஒளி வர வச்சு அந்த லிங்கத்துல புது ரூல்ஸ பதிய வச்சதும் அந்த இடத்துக்கே சொர்க்கத்துக்கான ஒரு வாசல் உருவாயிடுது. சொர்க்க வாசல் வந்ததுமே திதிதேவி அசுர ஒருத்தனை அந்த ஜோதிலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண அனுப்புறாங்க. அவனும் வந்து சிவலிங்கத்துல தண்ணியை ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு பார்த்ததும் அந்த சொர்க்கத்துக்கான வாசல் ஓபன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அபிஷேகம் பண்ணவே ரொம்ப சந்தோஷமா அந்த வாசல்ல நுழைஞ்சிடறான். சொர்க்கத்தோட படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சுட்டான். இத இந்திரனாலையும் மத்த தேவர்களாலையும் ஏத்துக்கவே முடியல. அப்புறம் அசுரர்கள் எல்லாம் ஹர ஹர மகாதேவ் அப்படின்னு கோஷம் போட
சிவன் வந்து அந்த ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து பார்வதி தீவு கூட கிளம்பிடுறாரு. அவர் போன பிறகு அடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு அசரிங்க பாட்டுக்கு சொர்க்க வாசல்ல நுழைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இங்க காசில நிபிஞ்சையன் கையில பெரிய கோடாரி ஒண்ண தூக்கிட்டு கோமா எங்கேயோ போய்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல பெரிய மரத்து பக்கத்துல வந்து நின்னு தான் கொண்டு வந்த அந்த கோடாரியை தூக்கி பிடிச்சு கோவத்துல அந்த மரத்தை வெட்டிட்டே தேவர்களை திட்டுறான். என்ன மாதிரி தேவர்களை பானீங்க, ஆபத்து நேரத்துல பக்தர்களை காப்பாத்த வரமாட்டீங்க இல்லையா அப்படின்னு திட்டிட்டே அந்த மரத்தை வெட்ட மக்கள் கூட்டம் கூடிடுச்சு. மக்களை பார்த்து, உங்க ராஜா உங்களை இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வருவேன், உங்க ராஜாவாகிய நான் வெளியில கொண்டு வருவேன், உங்க எல்லாருக்கும் மனித சக்தினா என்னங்கறத புரிய வைக்கிறேன், தேவர்களை விட எவ்வளவோ சிறந்தவர்கள் நாம அப்படிங்கறத நாம காட்ட போறோம்னு சொல்லிவிட்டு மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்கிறான். வெட்டிட்டு பக்தி மார்க்கத்தை விட கர்ம மார்க்கம், அதாவது ஒரு சிறப்பான செயலை செய்து காட்டுவதனாலேயே அந்த கர்ம மார்க்கமே நம்மள உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை காட்டுறாங்க. அவன் வெட்டின மரம் இப்ப சாஞ்சிருது. எல்லாரும் அதை அப்படியே குழப்பமா பாக்குறாங்க. அப்படியே அங்கிட்டு நம்ம சோம்நாத் பக்கம் போய் பார்த்தோம்னாக்கா அங்க அசுரனுங்க வரிசையில வராம முந்தி அடிச்சுக்கிட்டு முட்டி மோதுறதை பார்த்த நம்ம திதிதேவி அவனுங்களை நிறுத்தி, இந்த பாருங்கடா, மகாதேவர்கிட்ட என்னோட பசங்க சொர்க்கத்துக்கு போன பிறகு கரெக்டா இருப்பானுங்க, ஒழுக்கமா நடந்துப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, வேற்றுமை பார்க்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி மகாதேவரை சமாதானப்படுத்தி இந்த ஆஃபரை நாம வாங்கி இருக்கிறோம். அந்த பேரை காப்பாத்துற மாதிரி ஒழுங்கா நடந்துக்கணும், சண்டை கண்ட போடக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப குறிப்பா அந்த இந்திர ஏதாவது சொல்லி உங்க மனசை குழப்ப பார்ப்பான். அந்த வயலை மட்டும் நீங்க எப்பவுமே நம்பாதீங்க. உங்க மேல ஏதாவது தப்பு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டே இருப்பான், அதுக்கு இடந்துராதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு சத்தியம் பண்ண சொல்றாங்க. அவங்களும் சத்தியம் பண்ணிட்டு வரிசையில கரெக்டா இப்ப போறானுங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம இந்திர திதிதேவி கிட்ட போய் இந்த அசுரர்கள் சொர்க்கத்துல படையெடுக்கிறத, சொர்க்கத்துல போய் செட்டில் ஆறத உடனே நிறுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கெஞ்சிரா. சொர்க்கத்துக்கு போனா மட்டும் இவங்க யோகியங்கள் ஆயிடுவாங்களா என்ன, இவங்க கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கிற மாதிரி சொல்ல, திதிதேவியோ ரொம்ப சிம்பிளா, ஒரு அம்மாவா என்னோட பசங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறது என்னோட கடமை, அதை தான் இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க முன்னேறி போய் நல்லா இருக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொன்னதும் இந்திர மனசுக்குள்ளவே சரியான நேரம் வரட்டும், அப்போ உங்க எல்லாருக்கும் இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணி காசியில யாகசாலையை காட்டுறாங்க. ரிபுஞ்சயன் ஏதோ யாகத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, தச்சே வந்து தப்பு பண்றீங்க ராஜா அப்படின்னு சொல்றாரு. ரிபுஞ்சயனோ, நான் தப்பு பண்ணேன், ஆனா இப்போ நான் பண்றது மிக சரியாக போன தடவையே பண்ணிருக்கணும், நாம விட்டுவிட்டேன், இப்ப நான் அதை பண்ண போறேங்கிறாரு. என்ன சொன்னீங்க நீங்க, பக்தியோட சக்தியை வச்சு எல்லாம் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, என்ன ஆச்சு, அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம யாகம் பண்ணி ஒரு தேவன் கூட இங்க வரலையே, நமக்கு நல்லது செய்யலையே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாரு. இனி இந்த காசியில எந்த ஒரு தெய்வத்துக்கும் இனி இங்க இடம் இல்ல, காசி மக்களோட மனசுலயும் இனி அவங்களுக்கு இடம் இல்லைன்னு கத்த, தச்ச இந்த மாதிரி பண்ணா நீயே உன்னோட மக்களை இப்படி ஒரு பெரிய கஷ்டத்துக்கு ஆளாக்கிடுவேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் தேவர்கள் கிட்ட பேசி என்ன ஏதுன்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க பாக்குறேன்னு சொன்னதும் அவரை பேச விடாம ஸ்டாப் பண்ணிட்டு, இனி இந்த காசி மக்கள் தேவர்கள் கிட்ட பிச்சை கேட்டு நிக்க மாட்டாங்க, நான் எல்லா தேவர்களையும் காசில இருந்து துரத்தினாலும் எனக்கு அந்த எல்லாம் வல்ல பிரம்மதேவர் மட்டும் போதும், அவரோட உதவி மட்டும் போதும், நான் அவர்கிட்ட தவம் பண்ணி வர வாங்கி தேவர்களை இனி இங்க வரவிட மாட்டேன்னு சொன்னதும் தச்ச விநாசகாலே விபரீத புத்தி, அதாவது ஒருத்தனுக்கு அழிவு வர போதுன்னா அவன் புத்தி இப்படித்தான் வேலை செய்யும்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நிபுஞ்சயனும் பிரம்மதேவரை நோக்கி கடுமையாக தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்படியே காசியில பஞ்சம், பட்னி, நோயின்னு எல்லா கெட்டதும் அதிகமாக இருக்கிறத காட்டுறாங்க. இதை நம்ம மகாதேவர் ரொம்ப சோகமா பாத்துக்கிட்டு இருக்காரு. நிபுஞ்சயனும் தவம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ காசியில ஒரு வீட்டை காட்ட, குடும்ப தலைவன் அங்க சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்க, குடும்ப தலைவி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம கஷ்டத்தையே அனுபவிக்கணும்னு கேட்க, அந்த தலைவரோ, மண்ணை எவ்வளியோ மக்களும் அவ்வளி, ஒரு திக்கு திசை தெரியாதவனை ராஜாவாக்குனதுனாலதான் இதெல்லாம் நடக்குது, நாம கவலைப்படுறதை தவிர்த்து நமக்கு வேற என்ன வழி இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்போ அவரோட பொண்ணு வந்து எனக்கு பால் வேணும் அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணோட அம்மா, இல்லப்பா பால் இல்ல, அதான் குடிச்சிட்டியே அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்ல வர, அப்பங்காரனோ, பரவாயில்ல எனக்காக நீ கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பேல்ல, அதை கொடுன்னு சொல்ல அதை கொடுத்து அனுப்பிச்சாங்க. ஊத்தி கொடுத்ததும் அந்த பொண்ணு பாலை எடுத்துட்டு போகுது. இந்த பக்கம் சிவன் நம்ம காசிக்கு புறப்படணும்னு, இங்க நாம காசிக்கு புறப்படணும்னு பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க. பார்வதி தேவி ஏன்னு கேட்க, அந்த பக்கம் பார்த்தா காசியில பால் வாங்கிட்டு போன அந்த பொண்ணு அந்த பாலை எடுத்துட்டு போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுது. இதையெல்லாம் பாக்குற மகாதேவரே கண்கலங்கி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு சிவலிங்கத்துக்கிட்ட, என்னோட அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, உங்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணா நீங்க சந்தோஷப்பட்டு இங்க வந்து பக்தர்களோட கஷ்டத்தை போக்குவீங்கன்னு சொன்னாங்க, இங்க நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கிறோம், நீங்க ஏன் இன்னும் வரல, ஏன் எங்க மேல கோபமாவே இருக்கிறீங்க அப்படின்ட்டு, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சு. நம்ம சிவன் இதை பார்த்து கண்ணீர் விட, பார்வதி தேவி சிவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு தன்னோட ஞான கண்ணால என்ன காரணம் அப்படிங்கறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணு பூஜை பண்றத பாக்குறாங்க. இதை பார்த்த பார்வதி தேவி வருத்தப்பட, சிவன் உனக்கு அந்த பொண்ணோட அப்பாவை தெரியும்னு சொன்னதும் நமக்கு மண்ணால சிவலிங்கம் செஞ்சு பாலாபிஷேகம் பண்ண அந்த பையனுக்கு பார்வதி தேவி ஒரு பாத்திரத்துல பால் கொண்டு வந்து கொடுத்ததை காட்டுறாங்க. பார்வதி தேவிக்கும் யாருன்னு புரியுது. பார்வதி தேவியும், வாங்க சுவாமி நாம சீக்கிரம் காசிக்கு போகலாம்,
காசிக்கு நாம இப்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க. சிவன் இன்னும் வருத்தத்துல இருக்கிறத காட்டி இந்த காட்சியை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இன்னும் அந்த பொண்ணு விடாம சிவலிங்கத்தை பார்த்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த நாமத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்ணை மூடி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வரத காட்டுறாங்க. யார? நம்ம சிவனையும் பார்வதியும் ஒரு வழிபோக்கர்கள் மாதிரி மாறு வேஷத்துல அங்க வந்திருக்காங்க. நம்ம சிவன் அந்த பாப்பா மனமுருகி வேண்டதை பார்த்து பூரிச்சு போயிறாரு. அப்படியே நம்ம மகாதேவர் சத்தமா பம்பம் போலே அப்படின்னு சொன்னதும் அந்த பாப்பா கண்ணை திறந்து பார்த்து நீங்க யாருன்னு கேட்க, நம்ம சிவனோ நாங்க வழிபோக்கர்கள்மா, அப்படி போயிட்டு இருந்தோம், இந்த கோவிலை பார்த்தோம், சரி தரிசனம் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தோம்னு சொல்றாங்க. பார்வதி தேவி உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்க அந்த பாப்பா கௌரிங்குது. நம்ம சிவன் கௌரி பாப்பா கிட்ட இந்த மொத்த இடமே பாலடைஞ்ச மாதிரி இருக்கு, காசில உள்ளவங்க கிட்ட சாப்பிட கூட ஒண்ணுமே இல்ல, அப்படி இருந்து நீ ஏமா இந்த பாலை சிவலிங்கத்தின் மேல கொட்டி வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேட்டதுமே சிரிச்சிட்டு ரொம்ப அழகா அந்த கௌரி பாப்பா அடுத்த கணம் முறைக்க ஆரம்பிச்சிடறா. அப்படியே எழுந்து வந்து சிவங்கிட்ட எங்க வந்து என்ன பேச்சு பேசுறீங்க, நீங்க இப்ப இருக்கிறது அந்த மகாதேவரோட கோவில், அவர் முன்னாடியே நின்னு அவருக்கு எதற்கு பூஜை அப்படின்னு கேக்குறீங்க, இது தேவையில்லாத உங்களுக்கு பாவத்தை சேர்க்கும் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சிவலிங்கத்தை பார்த்து உங்க மகிமை தெரியாம அவரு தெரியாம பேசிட்டாப்ல, அவரை மன்னிச்சிருங்க, நானே அவருக்கு புரிய வைக்கிறேன் பிரபுன்னு ரொம்ப பக்குவமான மனசோட சிவங்கிட்டயே அதுவும் சிவலிங்கத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கு. மாறு வேஷத்துல வந்த சிவங்கிட்ட மறுபடியும் கௌரி பாப்பா கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே மகாதேவருக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த பாலை நான் அர்ப்பணம் பண்றது எப்படி வேஸ்ட் ஆக நீங்க சொல்ல முடியும், அவருக்கு சின்னதா நாம மனசார ஏமா கிளாஸ் எல்லாம் எடுக்கட்டும், நீ குடிக்க வச்சிருந்த பாலை ஊத்துனா சந்தோஷம், உன் பாலை நீ குடிச்சு விட்டு உங்க அப்பன் குடிக்க வச்சிருந்த பாலை எடுத்து கொண்டு வந்து ஊத்தி போட்டு இப்ப இவ்வளவு பேசுறிய, நீ பாலை குடிச்சிட்டில உனக்கு பசிக்காதுமா, அங்க போய் பாரு உங்க அப்பனை நேரம் இழுத்துக்கிட்டு கிடக்கும் பால் பசியில, நல்லா இவங்க கொடுக்குற கோட்டாவை குடிச்சு வயிறை ரொப்பி போட்டு அப்பம் பாலை வாங்கி வந்து ஊற்றி போட்டு வசனை உனக்கு குடிக்க கொடுத்துருந்த பால் எடுத்துட்டு வந்து பசியோட ஊற்றிருந்தா கூட இவ்வளவு செஞ்சுட்டு இப்படி பேசுதுன்னு சந்தோஷப்படுறேன். அம்மா பால் கொடுக்கணும் உங்க அம்மா கேட்டாங்க, நீ தான் குடிச்சிட்டியா அம்மா, அப்போ அவன் குடிக்க வச்சுட்ட பாலை கூட அப்படின்னு அதை எடுத்து நிறுத்தி விட்டு நல்லா பேசுறம்மா, நீ ஏதாவது படைச்சாலே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், அதுதான் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா மகாதேவருக்கு பால்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ரொம்ப பிடிச்சத நாம அவருக்காக படைச்சா அவர் ரொம்ப சந்தோஷமாகி நம்ம கண்ணு முன்னாடி வந்துருவாருன்னு, நம்ம கஷ்டத்தை எல்லாம் போக்கிடுவாருன்னு என்னோட அப்பா சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த சிவன் உனக்கு காட்சி கொடுத்தாரா அப்படின்னு கேட்க அந்த பாப்பா இல்ல, அவருக்கு இதை விட முக்கியமான வேலை வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அதை முடிச்சிட்டு கண்டிப்பா அவர் நிச்சயம் இங்க வருவாரு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்றான் அந்த பாப்பா. பார்வதி தேவி அந்த பாப்பா கிட்ட என்னாச்சு பாப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு எல்லாரும் தேவர்களுக்கு எங்க மேல கோவம்னு சொல்றாங்க, அதே மாதிரி மகாதேவருக்கும் எங்க மேல கோவம் போல, அதனாலதான் இன்னும் அவர் வரக்கானோ அப்படின்னு கொஞ்சம் பாவமா மூஞ்சி வச்சுட்டு சொல்ல, தேவியோ உன் மேல எப்படி பாப்பா அந்த சிவனுக்கு கோவம் வரும், நீ அவரை கூப்பிட்டா கண்டிப்பா அவர் நிச்சயமாக இங்க வருவார்னு மகாதேவரை பார்த்துட்டே அந்த பாப்பா கிட்ட சொன்னதும் அந்த பாப்பா இன்னும் சந்தோஷமாயிட்டு புது நம்பிக்கையோட சிரிக்கிறா. அப்புறம் நம்ம பார்வதி தேவியே சரி வாமா உன்னோட அப்பா அம்மா கிட்ட போய் அவங்க கிட்ட உன்னை சேர்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்படியே இந்த பக்கம் அதே காசில ரிபுஞ்சயன் பிரம்மதேவரை நோக்கி தவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மறுபடியும் கௌரி பாப்பாவை காட்ட சிவன் பார்வதி கூட பேசிட்டே நடந்து வருது அந்த பாப்பா. அப்போ நம்ம சிவன் கிட்ட கௌரி பாப்பா மகாதேவர் கண்டிப்பாக வருவார், இந்நேரம் வந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. சிவனும் சரி சக்தியும் சரி கண்டிப்பா அவர் சீக்கிரமாகவே வந்துருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாப்பா கூட வராங்க. அப்புறம் பாப்பா உன்னோட அப்பா வேற என்ன எல்லாம் மகாதேவரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க அந்த பாப்பா சிவன் ஒரு மகா ஞானியா மா வீரரா, உலக நன்மைக்காக கொடிய விஷத்தையே தன்னோட தொண்டையில அடக்கி வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவா ஒருத்தர் தானம் பண்ணணும் தானம் செய்ய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை சிவங்கிட்ட இருந்து தான் கத்துக்கணும்னு சொல்லுவாராம். சிவங்கிட்ட யாராவது ஏதாவது பிடிச்சிருக்குன்னு கேட்டா எல்லாத்தையுமே தானம் பண்ணிடுவாராமே அப்படின்னு சொல்லி முடிக்க தேவி யாரு நம்ம பார்வதி தேவி பாப்பா நீ கூட தான் உங்ககிட்ட இருந்த அந்த கொஞ்சோண்டு பாலை கூட சிவனுக்கு படைச்சிட்டே அப்படின்னு சொன்னதும் அந்த பாப்பா ஆமாங்க என்கிட்ட இருந்தது தானே நான் அந்த சிவனுக்கு படைச்சேன், எனக்குன்னு இருக்கு, அதை நான் முழு மனசோட விருப்பப்பட்டு தான் மொத்தத்தையுமே அந்த ஆண்டவனுக்கு படைச்சதா அந்த பாப்பா சொல்ல பார்வதி தேவி ஒரு செகண்ட் ஸ்டன் ஆயிட்டாங்க. அப்புறம் கௌரி பாப்பா சரிங்க நான் இங்க இருந்து தனியாவே இப்ப வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் தேவி இல்லம்மா ஒரு நிமிஷம் நில்லு, நாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்ததுனால ரொம்ப கலப்பா இருக்கிறோம், இன்னைக்கு நைட்டு மட்டும் உங்க வீட்லயே தங்கிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. யாரு சக்தி கேக்குறா. கௌரி பாப்பா கையெடுத்து கும்பிட்டு இல்லைங்க வேணாம், என்னோட அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து கொண்டு வருவாங்க, நாங்க உங்களுக்கு சாப்பாடு போடலைன்னா வந்த விருந்தாளிகளை அவமானப்படுத்தி அனுப்புற மாதிரி ஆயிடும், அப்படி ஒண்ணு ஆச்சுன்னா எங்க அப்பா அம்மா மனசு ரொம்பவே கஷ்டப்படுங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு. பார்வதி தேவி நாங்க ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டோம், நீங்க எங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க வேண்டாம், எங்களை வரவேற்று தங்க வச்சாலே போதும், அதுவே எங்களுக்கு சந்தோஷம், எங்களை நம்பு பாப்பா அப்படின்னு தேவி எடுத்து சொல்ல கௌரி பாப்பாவும் அப்படின்னா ஓகே
வாங்க போலான்னு அழைச்சிட்டு போகுது. இந்த பக்கம் நம்ம நிபுஞ்சயன் ரொம்ப சத்தமா கோவமா மந்திரத்தை சொல்லி தவம் பண்றான். என்னமோ பிரம்மதேவரையே வீட்டுக்கு வெளியில கடங்காரன் கூப்பிடுற மாதிரி பிரம்மதேவரோட வீட்டுக்கு வெளியில போயிருந்து பிரம்மதேவரே இவங்கிட்ட காசு கடன் வாங்கின மாதிரி யோ பிரம்மதேவரே வாயா அப்படிங்கிற மாதிரி மந்திரத்தை அவ்வளவு கடுமையாக சொல்கிறார். பிரம்மதேவரும் நீ நடத்தடி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒரு லெவலுக்கு அப்புறம் கண்ணை திறந்துட்டு கோவமா வானத்தை பார்த்து அட படைக்கும் ஆண்டவா, நான் மத்த எல்லா தேவர்களையும் தெய்வங்களையும் ஏத்துக்காம உங்களை மட்டும் எதிர்பார்த்து வேண்டனா நீங்க வராம இருக்கிறீங்களே. காசியின் ராஜா ரிபுஞ்சயனாகிய நான் என்னோட உடலையே தியாகம் பண்ணி என்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்க போறேன். நீங்க வரலன்னா என் வாழ்க்கையை முடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அநியாயத்தை பார்த்து வாழ்றதுக்கு என்னோட உடலை தியாகம் பண்றதுதான் உச்சிதமான செயலாக இருக்கும். எப்படி அநியாயத்தை பார்த்து வாழ்றதுக்கு பதிலா உடலை தியாகம் பண்ணி செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டான். இந்த பக்கம் கௌரி பாப்பா இன்னும் சிவனோட புகழை பத்தி தன்னோட அப்பா சொன்னதையே எடுத்து சொல்லிக்கிட்டு வீடு கிட்ட வரைக்கும் 2 பேரையும் அழைச்சிட்டு வந்துட்டா. அப்ப பார்வதி தேவி கௌரி கிட்ட இப்ப மகாதேவர் முன்ன வந்து நின்னா அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு கேட்க அந்த பாப்பா இல்ல என்னால அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுது. நான் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் நான் சின்ன பொண்ணு, அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவரு பெரிய ஆள் தானே, அவருக்கு என்ன அடையாளம் தெரியுமே. எங்களோட அப்பா சொல்லி இருக்கிறார் மகாதேவர் அவரோட எல்லா பக்தர்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாருன்னு அப்படிங்கிறது அந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கையோட. உடனே மகாதேவர் சரி பாப்பா, அவர் வந்தா அவர்கிட்ட என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கிறார். பாப்பாவோ நான் அவர்கிட்ட காசில உள்ள எல்லாரோட கஷ்டத்தையும் போக்க சொல்லி வேண்டுவேன். அப்புறம் என்னோட அப்பா அம்மா கிட்ட அவரை கூட்டிட்டு போய் அவங்க நல்ல சுகமாவும் நிம்மதியாவும் வாழ வரம் தர சொல்லி கேட்பேன்னு சொன்னதும் அதை கேட்ட மகாதேவருக்கு அப்படியே கண்ணு கலங்குதுங்க. முதல் தடவையா ஒரு மானிட ஜீவன் தனக்கு இது வேணும் அப்படின்னு யோசிக்காம மத்தவங்களுக்காக யோசிச்சு இப்பேற்பட்ட ஒரு வரத்தை கேட்பேன்னு சொன்னதும் மகாதேவரோட கண்ணே கலங்கிருச்சு. அந்த பாப்பாவோட தூய்மையான மனசை பார்த்து தேவி என் பாப்பா உனக்காக வேற எதுவுமே வேண்டிக்க மாட்டேன். அவளோ இதெல்லாம் நடந்தாவே எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொன்னதும் பார்வதி தேவிக்கும் கண்ணு கலங்குது. அப்படியே பேசிட்டு வீட்டு வாசல் வரைக்கும் அழைச்சிட்டு போய் அவங்கள வெளியில வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறேன். சிவன் சுத்தி நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்குன்னு பாக்குறாரு. அப்புறம் கௌரியோட அம்மா வந்து சிரிச்ச முகத்தோட விருந்தாளிகளை வெல்கம் பண்றாங்க, வரவேற்கிறாங்க. என்னதான் வெளியில சிரிச்சாலும் மனசுக்குள்ள பயந்துகிட்டே சிவன் கிட்ட எல்லாமல்ல ஆண்டவா விருந்தாளிகள் வந்திருக்காங்க, எங்க கிட்ட அவங்களுக்கு கொடுக்கன்னு ஒண்ணுமே இல்லையே, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நாங்க எதுவும் பண்ணிடக்கூடாதே அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. 2 பேரையும் வீட்டுக்குள்ள வர சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பாப்பா தேவிய ஃபர்ஸ்ட் கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போனதும் கௌரியோட அம்மாவும் உள்ள போயிட்டாங்க. சிவன் மட்டும் வெளியில நின்று சுத்தி பார்த்துட்டு தன்னோட கையை நீட்டி கண்ணை மூடி ஒரு சுத்து கொண்டு வந்ததும் சுத்தி அந்த இடம் முழுக்க பச்சை பசேல்னு ரொம்ப செழிப்பாக ஆயிடுது. காசிய ஒரே செகண்ட்ல பழைய மாதிரி செழிப்பா மாத்திட்டாரு. இந்த பக்கம் நம்ம நிமிஞ்சயம் பிரம்மதேவர் கிட்ட எனக்கு வேற வழி தெரியாம தான் கடைசியா உங்களை நம்பி நான் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு நல்வழி காட்டுவீங்கன்னு பார்த்தா மூஞ்சிய கூட காட்ட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப கடிப்பா கத்திட்டு கோமா அங்க இருந்து போயிட்டான். அப்படியே சொர்க்கலோகத்தை காட்ட அங்க நம்ம இந்திரகிட்ட சந்திரதேவர் நாம நம்மளோட ஒரு கட்ட ஒரு சைடு பிரச்சனையை மட்டுமே போக்கஸ் பண்ணிவிட்டு மற்ற பிரச்சனைகளை கண்டுக்காம விடுறோம். இப்ப காசி ராஜா எல்லா தத்துவங்களையும் தியாகம் பண்ணிட காசியில நமக்கான பூஜைகள் எதுவுமே இப்ப நடக்கிறது இல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல இந்திரன் ஓ அவனுக்கு அவ்வளவு திமிராய் போச்சா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவன் அவனோட ஆசையை நிறைவேற்றுக்க நம்மள கம்பல் பண்ணி சீன் போடுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த ராஜாவை திட்டுறாப்ல. அப்படியே கட் பண்ணி காசியில கௌரியோட வீட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம கௌரியோட அப்பா உள்ள வந்ததுமே வந்திருக்கிறது மகாதேவர் தான் அப்படிங்கறத ஒரு அடையாளம் கண்டுபிட்டு பிரபு மாறா அப்படின்னு சொல்லி சட்டுன்னு காலில் விழுந்துறாரு. கௌரிக்கும் அவளோட அம்மாவுக்கும் எதுவுமே புரியல. சிவனோ எழுந்துரு உபமன்யு எழுந்துரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை எந்திரிச்சு நிக்கிறார். கௌரியோட அப்பா பேரு உபமன்யு. அவர் எழுந்து நின்னதும் அவரோட மனைவி என்னாச்சு சுவாமி அப்படின்னு கேட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தா விருந்தாளியா வந்தவங்க அவங்களோட ஒரிஜினல் சுரூபத்துக்கு வந்துட்டாங்க. கௌரிக்கு சிவனை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். முன்னாடி வந்து நின்று சிவனையும் தேவியையும் தனித்தனியா வணங்குறா நம்ம கௌரி பாப்பா. கௌரியோட சந்தோஷத்தையும் நல்ல குணத்தையும் பார்த்த நம்ம சிவன் உபமன்யு கிட்ட நீ உன்னோட மகளுக்கு ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கிற, கௌரினாலதான் இன்னைக்கு காசியோட மொத்த பிரச்சனையும் தீர்ந்திருக்கு. அப்படி ஒரு மகளை நீ வளர்த்திருக்கிற. அது மட்டும் இல்லாம கௌரியோட நல்ல மனசுக்கு மொத்த தேவர்கள் கூட ஈடாக மாட்டாங்க. நான் கௌரியோட சுயநலமில்லாத அந்த அன்புக்காகவும் பக்திக்காகவும் தான் காசிக்கு வந்தேன்னு சொல்ல உபமன்யுவோட மொத்த ஃபேமிலியுமே அளவு கடந்த ஆனந்தத்துல இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி சோம்நாத் ஜோதிலிங்கத்தை காட்டுறாங்க. இன்னும் அசுரர்கள் சிவலிங்கத்துக்கு தண்ணீராலையும் பாலாலையும் அபிஷேகம் பண்ணிட்டு வரிசையா சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்க இந்திரனால அதை பார்த்து சகிச்சுக்க முடியல. அப்படியே பாதாள லோகத்தை காட்ட அங்க நம்ம திதேவி விளக்கேத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்த நம்ம அசுரகுரு சுக்ராச்சாரியார் மகா விருந்துக்கு போனதுனாலதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலவே, நான் தான் உங்களை போக சொல்லி கம்பல் பண்ணேன், எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்ல திதிதேவி ஒரு அம்மாவா எனக்கு வேற என்ன வேணும், என்னோட பிள்ளைக தேவர்களுக்கு சமமாக ஆயிட்டாங்க, மரியாதை கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு இந்திரனை நினைச்சுதான் கொஞ்சம் கவலையாக இருக்கு, அவன் என்னோட மகன்களை ஏதாவது பண்ணி திரும்ப அனுப்பிடுவானோ அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கிறதாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. சுக்ராச்சாரியாரும் ஒரு கால அதெல்லாம் நடந்தா அது அசுரர்களுக்கான ஒரு பரீட்சையா
ஒரு சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவன் யாரு பரிச்சை வைக்கிறது? தேவகுரு பிரகஸ்பதி கிட்ட பேசுறத காட்டுறாங்க. தேவகுரு கிட்ட இதெல்லாம் என்னால பார்க்க முடியல குருதேவா, சீக்கிரமே இருக்கு நாம ஒரு முடிவு அசன்ல பார்த்துட்டே எரிச்சலா சொல்றான். தேவகுருவோ, இந்திரதேவா இது மகாதேவரோட முடிவுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதுவும் இல்லாம அவர் இந்த முடிவு எடுக்க காரணம் நீ அன்னைக்கு மகாவிருந்துல பண்ண அந்த கலாட்டா தான் அப்படின்னு அந்த உண்மையை எடுத்து சொல்றாரு. இந்திர எதுவும் சொல்லாம கோச்சிட்டு போயிடுறான். இத பார்த்த நம்ம நாரதரோ நாராயணர்கிட்ட தேவகுரு சொல்றது ரொம்ப சரியான விஷயம், ஆனா இந்த இந்திர என்னைக்குமே அவர் பேச்ச உருப்படியா கேட்க மாட்டேங்கிறானேன்னு சொன்னதும் நாராயணர் எப்பெல்லாம் இந்திரன் தன்னோட குருவை உதாசீனப்படுத்துகிறானோ அதோட விளைவுகளை எல்லாம் அடுத்து மிக மோசமாக அவன் தான் அனுபவிக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு காரணம் இந்திரனும் மற்ற தேவர்களும் காசி ராஜாவோட அந்த யாகத்தை ஏத்துக்காததுனாலதான். இன்னும் அவன் இதனால பல பிரச்சனைகளை சந்திக்க போறான்னு சொல்றாரு. அப்படியே காசியில நம்ம மகாதேவர் கௌரி பாப்பா வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத காட்டி இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அவன் எவ்வளோ கஷ்டப்பட போகிறான், இவன் பண்ணுறதுக்கெல்லாம் அவன் தான் கஷ்டப்படுவான், அவன் தான் கஷ்டப்படுவாங்கிறீங்களே. காசியில் சோறு இல்லாமல் இருந்தது இந்திரனா மக்களா? அவர் நல்லா அங்கே நகையும் போட்டுக்கிட்டு நட்டும் போட்டுக்கிட்டு ராஜ விருந்துக்கு போய் சோத்தையும் அமைச்சுக்கிட்டு சோறு கண்ட இடமே சொர்க்கம்ங்கிறதுனால தானே காசி ராஜா கூப்பிட்டும் போகலை. அவரு கஷ்டப்படுறாரு, நீங்க பார்த்தீங்க. ஆமா, இப்போ 1 கோடி நீ பார்த்த போப்பா அந்த பக்கம். சும்மா எரிச்சலை உண்டாகிட்டு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன், போயிட்டு வாங்க.